ரொம்ப தப்பு. 4வது வரிகள் பாருங்க. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகின்றன ஒளிக்கதிர்கள். உணவுக்குள்ளே சொன்ன சூரியன் தன்னுடைய உதடுகளை குவித்து மழை காலத்தில் பெய்திருந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் உறிஞ்சு கொள்கின்றன. அதனாலதான் நகரம் பட்டு தீட்டிய வெள்ளை வைரம் போல காட்சியளிக்கிறது. வைரம் இயல்பாகவே ஜொலிக்காது, தீட்டத்தான் அது ஜொலிக்கும் தன்மை உடையது. அது போல நகரம் அனைத்தும் எப்படி இருக்கா, பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போல காட்சியளிக்கிறது. 3வது பாயிண்ட், சுவர் எங்கும் இருந்த நீர் சுவடுகள். அப்படின்னா மழைக்காலங்களில சுவர் பகுதிகளில ஈரம் பதிந்திருக்கும். அந்த ஈர சுவடுகள் எல்லாம் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறதாம். யாருக்கு? ஆசிரியராக சொல்லக்கூடிய ஐயப்பன் மாணவர்கள். ஏன்னா மழைக்காலம் முடிந்து விட்டது, கோடை தொடங்கி விட்டது. அதுக்காக மழைக்காக இயங்கும் உள்ளத்தோட இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கின்றது. போன வகுப்புல சொன்னேன். ஏன்னா சிவகங்கை மாவட்டம் நம்ம வேலூரை போல வெயிலுக்கு புகழ் பெற்றதுன்னு சொன்னேன். அதனால மழைக்காக இயங்கும் உள்ளத்தோட இந்த பாடல் வரிகளை எழுதப்பட்டிருக்கு. அப்ப சுவரெங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது ஆசிரியருக்கு. தலையசைத்து உதறுகிறது மிதமான சுட்டுக்களை ஈரமான மரங்கள். அப்படி கொஞ்சம் நிச்சயமாக இருக்கக்கூடிய அந்த நீர் சொட்டுக்களை எல்லாம் மரங்கள் என்ன பண்ணுது? தலையசைத்து உதறுகின்றன. காரணம், சூரிய ஒளி பட்டதனால அந்த நீர்த்திவிளைகள் எல்லாம் ஆவியாச்சு. அதனால மரக்கிளைகள் அசைகின்றன. இதன் மீது மிஞ்சி இருக்கக்கூடிய சொட்டுக்களை எல்லாம் தலையசைத்து உதறுகின்றன. இது மரத்தினுடைய செயல்பாடு. பறவைகளுடைய செயல்பாடு என்ன சார் அப்படின்னு பார்த்தா, வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. வெயிலை கண்டவுடன் நனைந்திருந்த பறவைகளுடைய சிறகுகள் அனைத்தும் காய்ந்து விட்டது. அதனால சிறகுகளை விரித்து பறந்து தன்னுடைய ஒளியை எழுப்பிக் கொண்டு இசையை பரப்பிக் கொண்டு செல்கின்றன இந்த பறவைகள், குயில், காகம் எல்லாமே. அடுத்து ஒரு செய்தி, மழை கனவில் இருந்து விடுபடுகிறது இவ்வூர். மழை கனவில் இருந்து விடுபடுகிறது இவ்வூர் அப்படின்னா என்ன? மழைக்காலம் முடிந்து கோடைக்காலம் வந்து விட்டதுன்றது தெரியப்படுத்துறாரு. மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். ஈ கூட்டல் ஊர் இவ்வூர்ன்றத பிரிக்கணும். ஈ கூட்டல் ஊர் இவ்வூர்ன்றத பிரிக்கணும். என்ன விதி வரும் பாருங்க. ஐவழி எவ்வுமா. சரி, இத பத்தி அப்புறமா சொல்றேன். நிறுத்திக்கிற பாட்டு முடிச்சுட்டு. மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழி விட்டு கொண்டிருக்கிறேன். அந்த பிக்சர்ல சார் ஆர்ட் சிம்பிள் போல ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்டீங்க இல்லையா? போன வகுப்புல சொன்ன இதயத்துள் வழியை விட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்றத உணர்த்தக்கூடியது இருக்கா? ரைட், அதுதான். என்னன்னு சொல்றாரு? மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழியை விட்டு கொண்டிருக்கிறேன். அப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்து அந்த ஈர சுவடுகள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது மழைக்காலம் என்ற எண்ணத்தோட. அடுத்தது, கையேந்தி வாங்கிய துளிகள். கையேந்தி வாங்கிய துளிகள் அப்படின்னா வாங்கிய மழை துளிகள் இல்லையா? அது எதை போல இருந்தது? கைகளுக்குள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டுவதை போல, நரம்புகளுக்குள் வீணை மீட்டுவதை போல ஒரு உணர்வு. கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கின்றன. போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். வெறித்துனா அப்படியே உற்று பார்க்கின்றேன். மழை மேகம் வருமா அப்படின்னு உற்று பார்க்கின்றேன். ஆனால் வந்து விட்டது. பிறகொரு நாள் கோடை என்று தன்னுடைய கவிதையை முடிக்கிறார். பிறகொரு நாள் கோடை வந்து விட்டது என்று முடிக்கிறார். அப்ப மழைக்காலம் முடிந்து கோடை தொடங்கியத இல்லையா? அதை குறித்து ஒரு பாடலாக இதை எடுத்துக்கலாம். அல்லது மழைக்காக உள்ளம் இயங்குதல் என்ற செயலுடைய அடிப்படையிலையும் இந்த பாடல்களையே எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எதுன்னு கேட்டா, ஐயப்பா மாதவன் கவிதைகள் என்ற தொகுப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல். போன வகுப்புல அவருடைய இன்னொரு கவிதை நூல்னு சொன்னேன் இல்லையா? தீயின் பிணம் அப்படின்னு ஒரு நூல் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சொன்னா ஆண்டு 1988. நான் எந்த ஆண்டுன்னு கொடுத்திருக்கின்றத பாருங்க. கொடுக்கலையே, ஆண்டு கொடுக்கல. நோட் பண்ணிக்க. 1988 அவர் எழுதின ஒரு ஐக்கு கவிதை தொகுப்பு இல்ல, அது ஐக்கு கவிதை. ஐக்கு கவிதைன்னா என்ன சார்? 2-3 வரிகள் இல்ல, ரத்தின சுருக்கமா தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துவதுதான் ஐக்கு கவிதை. என்ன கவிதை? ஐக்கு கவிதை. இந்த ஐக்கு கவிதைகளை எழுதுவதிலும் இவர் சிறந்தவர். இவர் இதழியல் துறையிலும் திரைப்பட துறையிலும் பணியாற்றியவர். இவர் இயக்கிய குறும்படங்கள் 2, ஒன்று சொன்ன, ஒன்று இன்று, இன்னொன்று சாலிட்டரி அப்படின்னு சொன்னேன்.
சாலிட்டரி அப்படின்னு சொன்னேன். ரைட். கவிஞர் மீராவுடைய இன்னும் ஒரு சில குறிப்புகள் சொல்லிடுறேன். கவிஞர் மீரா யார் சார்? அவர் மீ ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடியவர். யார் அவரு? மீ ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடியவர். இந்த கவிஞர் மீராவுடைய அன்னம் விடு தூது, அன்னம் விடு தூது, அன்னம் விடும் தூது என்று சொல்லக்கூடிய பதிப்பகத்தின் மூலமாக இலக்கிய திறனை பெற்று இலக்கியத்தில் வித்து ஊன்றியவர் இந்த கவிஞராக சொல்லக்கூடிய ஐயப்ப மாதவன் சார். இது போல கவிதை இல்லையா, இதழல் துறை, திரைப்படத்துறை வருவதற்கு காரணம் என்ன சார் அப்படின்னா, கவிஞர் மீராவுடைய அன்னம் விடு தூது என்று சொல்லக்கூடிய பதிப்பகத்தின் மூலமாக படைக்கக்கூடிய இலக்கியங்களை படித்து அந்த இலக்கியத்துல ஊன்றி எழுந்தவர். அதனால இவருக்கு இது போல படைப்புகளை படைக்கணும்னு எண்ணம் தோன்றியது. இப்ப நான் ஒரு ஆசிரியரா வருவதற்கு எனக்கு ஒரு உந்துதல் யார் இருந்தா அப்படின்னா என்னுடைய ஆசான். அந்த ஆசானை பின்பற்றி நானும் எதிர்காலத்துல ஒரு ஆசிரியரா ஆகணும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல எனக்கு உணர்வை ஊற்றி வளர்த்தவர் அந்த ஆசிரியர். அந்த ஆசிரியருடைய எண்ணங்களை கேட்டவங்க நான் பாருங்க. அதே போலதான் இந்த கவிஞனும் இந்த இலக்கியத்துல இந்த அளவுக்கு சிறந்து ஓங்கியதற்கு காரணம் கவிஞர் மீராவுடைய அன்னம் விடு தூது என்று சொல்லக்கூடிய பதிப்பகத்தின் மூலமாக இலக்கியத்துல வித்து ஊன்றியவர் இந்த கவிஞர். இந்த ஒரு பாயிண்ட் சேர்த்துக்குங்க. இவர் பிறந்தது எந்த ஆண்டுன்னு சொன்ன 1906 சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டைன்னு சொன்னேன். இந்த நாட்டரசன் கோட்டை என்பது கம்பர் மறைந்த ஊராக சொல்லக்கூடியதுன்னு சொன்னேன். கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்கியா? ரைட். இது எல்லாம் ஆசிரியர் பற்றிய குறிப்புகள்ல அடங்கக்கூடியது. இந்த பாடப்பகுதியில வேற ஏதேனும் மையம் இருக்கா? மழை என்னப்பா? அதுவும் இன்னொன்னு பால் நாள் அப்படின்னு சொன்னேன். அது ரெண்டுத்துக்கும் பிறகு சொல்றேன். வேற ஏதாவது ஐயமா இருக்கா? இவர் எழுதின கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது, மழைக்கு பிறகு மழை, நான் என்பது நீர்வெளி, எல்லாமே மழை சம்பந்தப்பட்டதாவே இருக்கு. மழை பெய்யுது, எங்க பார்த்தாலும் வெளிப்புறத்துல நீர் இருக்கு, அப்ப நீர்வெளி. அப்ப மழையின் போது நானாக இருக்க முடியாது, வேறொருவனாக காணப்படுவேன் அப்படின்றத மைண்டுக்குள்ள வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் யாருடைய நூல்கள்? கவிதை நூல்கள், கவிதை நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட். மழை தொடர்பான கவிதைகளை தொகுத்து இதழ் ஒன்று உருவாக்குங்க. நிறைய கவிதைகளை எழுதலாம் நீங்க. அதுக்கேற்றவுல ஆயத்தமாகுங்க. ஓகே, இப்ப அடுத்தது நாம் பார்க்க இருக்கக்கூடியது இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். வருகிற 12ஆம் தேதி உங்களுக்கு ஆப்பிள் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ஏதாவது வந்துதா? சொன்னாங்களா? சொல்லிட்டாங்களா? ரைட். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் தேர்வு. அப்போ முன்னாலு ஒரு 1.5 days டைம் கொடுக்கலாம், அது 1 day டைம் கொடுக்கலாம். சரியா? அப்ப 10ஆம் தேதி ஆப்டர்நூன்ல இருந்து உங்களுக்கு தமிழ் ரிவிஷன் இருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி நாங்க முடிக்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, இயல் 1, 2. இயல் 2ல திருக்குறள் பகுதி இருக்கு. அதை தவிர்த்து மீதி உள்ள பகுதிகள் அனைத்தும் அரையாண்டு தேர்வுக்குரியது, எக்ஸப்ட் திருக்குறள். இயல் 2ல எக்ஸப்ட் திருக்குறள். திருக்குறளோட பிரிண்ட் ஆயிருக்கா பாருங்க பாடத்துல. அதுல திருக்குறள் விடுத்துரு, மீதி இருக்கக்கூடிய செல்வி, உரைநடை, இல்லையா, இலக்கணம், இவை அனைத்துமே அடங்கும். அப்ப இயல் 1, 2 அரையாண்டு தேர்வுக்குண்டான பாடத்திட்டம். இதற்கல் இருந்து ஒரு 90 மதிப்பெண்ணுக்கு வினாக்கள் கேட்கப்படும். என்ன சார் புத்தகத்தை பின்னாடி இருந்து எடுத்தாலே 90 வராதே, எப்படி எடுப்பீங்க? அப்ப இன்டீரியரா உள்ள போகும். இப்ப தொடக்க கால ஆய்வுகள் புத்தகத்துல கைட்ல இல்ல சார், புக்பேக் கொஸ்டின் இல்ல சார், எப்படி இன்டீரியரா போச்சோ அதே போல இன்டீரியரா போகும். அப்ப அதுக்கேற்ற ஆயத்தமாகணும். Public examல 60% of questions in book bag, 40% of questions in outside or interior. Outsideனா புரிஞ்சுக்கணும், இன்டீரியர்னா இருக்கும். இது போலதான் கேள்விகள் அமையும். ஒரு காலத்துல புக் பேக் தான் எல்லாமே. அதனால மனப்பாடம் பண்ணி எழுதி 100-300 மதிப்பெண் எடுக்க வைக்கப்பட்ட காலம் ஒரு காலம். இப்ப அது போல சாத்தியம். யார் இடத்துல திறமை இருக்கோ, புத்தகத்தை வரியா படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மதிப்பெண் கிடைக்கும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு படிக்கணும், எழுதணும், பிழை இல்லாம சரி பார்க்கணுமோ பார்த்துட்டீங்கன்னா நிறைவா 100 மதிப்பெண் பெறலாம். ரைட். இப்ப அடுத்து நம்ம இயல் 2ல பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு துணைப்பாட கட்டுரை. ஏன்னா காலம் குறுகியதாக இருக்கின்ற காரணத்தினால உரைநடைக்கு போறதுக்கு பதிலா
நான் துணைப்பாட கட்டுரைக்கு ஒண்ணு போயிடுறேன். ஏன்னா ஈஸியா கதை சொல்லி முடிச்சிடலாம். படிக்க வைக்கிறத அப்புறம் கூட பாத்துக்கலாம். முதல் கதை. இந்த கதையினுடைய ஆசிரியர் யாரு சார் அப்படின்னு சொன்னா உத்தம சோழன். இவருடைய இயற்பெயர் என்ன சார்? செல்வராஜ். இயற்பெயர் என்ன? செல்வராஜ். ஏன் சார் இயற்பெயர் விடுத்து இது போன்ற பெயர்களை எழுதுறாங்க அப்படின்னா, இப்போ ஊர்ல கூட பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு பெயர் இருக்கும், பள்ளிக்கூடத்துல ஒரு பெயரா இருக்கும். இருக்கு அது போல யாருக்காவது? தீபக்கு ஊர்ல என்ன பெயர்? தீனா. தீனா 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 அப்படின்றாப்லையா? ரைட். எனக்கு எந்த இடத்துல போனாலும் ஒரே பேர் தான். எந்த இடத்துல போனாலும் ஒரே பேர் தான். சில பேருக்கு ஃப்ரெண்டு மத்தியில ஒரு பேர் இருக்கும், வீட்டுல ஒரு செல்ல பேர் கொடுப்பாங்க, பள்ளிக்கூடத்துல 6 வயசுல ஒரு பேர். ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ரைட். அது போலதான் இந்த ஆசிரியரும் புனைப்பெயர்ல கதைகளை எழுதுவார். ஏன் சார் அப்படி எழுதுறாங்க அப்படின்னா, சில கதைகள், கட்டுரைகள், சில சம்பந்தமான செய்திகள், சமூக செய்திகள் எழுதும் போது எல்லாருக்கும் எல்லாமே ஏற்புடையதா அமையாது. சிலருடைய மனதை புண்படும்படியாக இருக்கலாம், இல்ல சில சமூகத்தை சாடுவதை போல இருக்கலாம். அப்ப அந்த சமூகத்தினர் இவர் மீது வழக்கு கொடுக்கலாம். அந்த வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, பாருங்க என் பேரு செல்வராஜ், ஆனா நானே என் பேராது உத்தம சோழன் என் பேரா இல்ல அப்படின்னு ஒரு வழக்கை எதிர்த்து போட்டுட்டோம்னா எஸ்கேஸ் ஆகும். புரிஞ்சிருச்சா? இப்படின்றதுக்காக புனைப்பெயர்கள் எழுத கொண்டு பாரதியார் கூட பாத்தீங்கன்னா பெயர் எழுதுறது 1-2 தான். நண்பர்களுடைய பெயர்ல, மனைவியுடைய பெயர்ல, இன்னும் இருக்கக்கூடியவருடைய பெயர்கள் எல்லாம் வைத்து புனைப்பெயர்கள்ல பல கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கக்கூடிய படிச்சு நிலையப்ப அவருடைய பெயர் சார் அவரு எழுதிட்டு அப்ப இவரு மாட்டிக்க மாட்டாரா சார்? செல்லம்மா பேர்ல ஏன் இப்படி எல்லாம் எழுதுவாங்க, அப்ப அவரு மாட்டிக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு வராமல் இருப்பதற்காக இன்கம் டாக்ஸ் ஏழ்மை. நான் ஒருத்தனே அளவுக்கு அதிகமா வருவாய் ஈட்டுவதாக இருந்து எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு வச்சிருந்தா, இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தா, கணக்கு வழக்கு இல்லாம அளவுக்கு அதிகமா சுற்றி சேர்த்து வச்சிருந்தா இன்கம் டாக்ஸ் வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன்? இப்போ நான் என்ன பண்றேன், என் புள்ள பேர்ல ஒரு சொத்து, என் பொண்ணு பேர்ல ஒரு சொத்து, அவங்க சம்பாதிச்சு வாங்கினதா அவங்க பேர்ல எழுதிட்டா, அளவுக்கு அதிகமா சம்பாதிச்சாலும் கணக்கு வழக்குல வரும்போது அது தனியா போயிடும். என் கணக்கு வழக்குல என்னவோ அது மட்டும்தான் நிற்கும். அப்ப டாக்ஸ் கட்டுறதுல குறையும், அதுக்கப்புறம் நான் கட்டிடுவேன். இவனும் ஏகப்பட்ட வருவாயில மாட்டிக்கிட்டு பதில் சொல்ல வைத்தார். இது போல பண்ணுவது இருக்கிறோம். அது ஒரு செயல்பாடு. எல்லா கதையும் செல்வராஜ் 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 யாரு செல்வராஜ்ன்றதுக்கும் போயிடும். அதனால ஒவ்வொரு பெயர்ல வைத்துக்கிட்டு எழுதும் போது யார் அந்த உத்தம சோழர், அதுதாங்க நம்ம செல்வராஜ் அப்படின்னு ஒரு அடிப்படையில புனைப்பெயர்களை எழுதுவது உண்டு. ரைட். அந்த செல்வராஜ் எந்த ஊரை சேர்ந்தவர் சார் அப்படின்னு சொன்னா தீவாமால்புரம். எங்க சார் இருக்கு இந்த ஊரு? திருத்துறைப்பூண்டி. எந்த ஊரு? திருத்துறைப்பூண்டி என்று சொல்லக்கூடிய ஊர்ல, அதாவது இப்ப எப்படி குடியாத்தம் பக்கம், கேவிக்குப்பம் பக்கம் சென்னாங்குப்பம்னு சொல்றோமோ அது போல திருத்துறைப்பூண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய தீவாம்பாள்புரம். தீவாஇம்மாள்புரம் இந்த ஊரினை சார்ந்தவர் இந்த உத்தம சோழன் என்று சொல்லக்கூடிய செல்வராஜ். திருத்துறைப்பூண்டியில தீவாம்பாள்புரம் என்ற ஊரினை சார்ந்தவர் இந்த செல்வராஜ். சரி சார், இவர் எழுதின கதைகள் எல்லாம் தொகுத்து, சிறுகதைகள்லாம் தொகுத்து என்ன பெயர்ல வச்சிருக்காங்க அப்படின்னா தஞ்சை சிறுகதைகள் வச்சிருக்காங்க. தஞ்சைன்னு சொன்னாலே நெற்களஞ்சியம், சோழன் ஆண்ட பகுதி, சோழ நாட்டு பகுதி. தஞ்சைன்னு சொன்னாலே நெற்களஞ்சியம். அந்த கதைகள்லாம் தொகுத்து தஞ்சை சிறுகதைகள் அப்படின்ற பெயர்ல வச்சிருக்காரு. அதுல இருந்து ஒரு கதை தான் நம்ம பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடியது முதல் கல் என்று சொல்லக்கூடியது. இக்கதை இடம்பெற்றுள்ளது, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. உத்தம சோழன் திருத்துறைப்பூண்டி அருகே இருக்கக்கூடிய தீவால்புரத்தை சார்ந்தவர். இவர் எழுதின சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா மனித தீவுகள், குருவி மறந்த வீடு, இது ரெண்டும் அவருடைய சிறுகதை தொகுப்பு நூல்களாக சொல்லுவது.
இவர் எழுதின புதினங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிமை, கனல் பூக்கள், இது எல்லாம் அவருடைய புதினங்களாக சொல்லக்கூடியது. இவர் நடத்தி வந்த இதழ் எத்தனை ஆண்டுகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா 12 திங்களாக. திங்கள்னு சொல்லும் போது இந்த இடத்துல மாதம்ன்றது திங்கள் இதழ் தான், மாதம் இதழ் 12 ஆண்டுகளாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய இதழ் என்ன சார் அப்படின்னு சொன்னா, கிழக்கு வாசல் உதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ். திங்கள்னா மாதம், சரியா? மாத இதழாக வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதழ். அந்த இதழுடைய பெயர் என்ன? கிழக்கு வாசல் உதயம். சரி, இப்ப அவருடைய இதழ் பெயர் தெரிஞ்சு போச்சு. கிழக்கு வாசல் உதயம் அப்படின்னா சூரியன் உதிக்கக்கூடிய திசை கிழக்கு. அந்த திசையிலிருந்து உதயம் ஆவதை போல மாதந்தோறும் ஒரு இதழ் இவருடைய பெயர்ல வெளிவருது. ரைட். இவர் எழுதின சிறுகதைகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், புதினத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தஞ்சை பகுதின்னு சொன்னேன், வயல்காடு உள்ள பகுதி. இந்த வயல்ல நான் என்ன பண்ணிருக்கேன், கரும்பு பயிரிட்டு இருக்கேன். நல்லா முத்தி இருக்கு. இப்ப வெட்டும் பணி நடந்துட்டு இருக்கு. வெட்டியாச்சு. வெட்டி முடிச்சிட்ட பிறகு அதனுடைய சோகைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தீயிட்டு கொளுத்துவாங்க. பார்த்திருக்கீங்களா? நிலத்துல சோகைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, தீயிட்டு கொளுத்துருவாங்க. ஏன்னா அந்த நிலத்துக்கு தேவையான சாம்பல் சத்து அதுதான். அப்ப தீயிட்டு கொளுத்தும் போது அது எரிஞ்சு சாம்பலா மாறிடும். சாம்பல் அந்த நிலத்துக்கு சத்து, இயற்கையான உரங்கள்ல ஒன்று சாம்பல் சத்து அப்படிங்கிறதுக்காக. அப்ப தீயிட்டு கொளுத்தும் போது தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து பார்க்கும்போது இன்னமோ பத்திக்கிட்டு எரியுதுரா, எங்கேயோ ஒரு இடத்துல பத்திக்கிட்டு எரியுது. அது பாரு தீப்பிழம்பா தெரியுது பாரு. கனல் பூக்களாக, கனல்லாம் நெருப்பு, நெருப்பு பூக்களாக எங்கேயோ தொலை தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது பாரு. ஆமா, அது என்னவோ பத்திட்டு எரியுறா கூட தெரியுது இல்ல? ஆமா, கனல் பூக்கள், தொலை தூர வெளிச்சம், கனல் பூக்கள். அது பாக்குறதுக்கு சில பேருக்கு இனிமையா இருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா கரும்பு தோட்டம் வெட்டிட்டாங்க, சாம்பல் சத்துக்காக அதை எரிவிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா தொலை தூரத்துல இருக்கு என்னவோ தெரியல, ஏதோ ஊர் பத்திட்டு எரியுதோ என்னவோ தெரியல அப்படின்னு ஒரு கசப்போட வியப்போட அதை பேசிட்டு இருப்பான். சேசல்லம். அப்ப கசக்கும் இனிமை என்பது அவர் எழுதின புதினம், கனல் பூக்கள் என்பது அவருடைய புதினம், தொலைதூர வெளிச்சம் என்பது அவருடைய புதினம். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சதுக்காக ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? ரைட். என்னென்ன புதினங்கள் அப்படி எழுதுனது? கசக்கும் இனிமை, கனல் பூக்கள். ரைட். சரி சார், அவர் எழுதின சிறுகதை தொகுப்பு நூல்கள் என்னென்ன அப்படின்னா, மனித தீவுகள், குருவி மறந்த வீடு. மனித தீவுகள், தீவுனாலே தெரியும் என்ன, நாலா பக்கமும் நீரால் சூழப்பட்ட பகுதி தான் தீவுன்னு சொல்லக்கூடியது. அந்த தீவுல மனிதன் இருப்பதை போல மனிதன் அந்த தீவுக்குள்ள வந்துட்டான், குருவி அந்த வீட்டை மறந்து போயிடுச்சு. மனிதன் அந்த தீவுக்குள்ள வந்துட்டான், குருவி மறந்து வீட்டை விட்டு மறந்து போயிடுச்சு அல்லது பறந்து போயிடுச்சு. அப்ப மனித தீவுகள், குருவி மறந்த வீடு, இது ரெண்டு அவருடைய சிறுகதை நூல்களாக வைத்துக் கொள்ளும். ஆசிரியர் பற்றி குறிப்பு தெரிஞ்சிருச்சா? எந்த ஊரை சேர்ந்தவன்? தீபாம்பாள். அது எங்க இருக்கு? திருத்துறை பூண்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர். இயற்பெயர் செல்வராஜ். இயற்பெயர் செல்வராஜ். இவருடைய கதைகள்லாம் தொகுத்து தஞ்சை சிறுகதைகள் என்ற பெயரில் வைக்கப்பட்டது. அதுல இருந்து ஒரு கதை தேர்வு செய்தா நம்ம பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடியது. சரியா? இப்ப இந்த முதல் கல்லுனா என்ன சார்? முதல் கல்லுனா என்ன? இந்த வேலையை யார் செய்வது? வீட்டுல 10 பேர் இருப்பான். இல்ல வேண்டாம், ஒரு வீட்டுல 5 பொம்பளைங்க இருப்பாங்க. அம்மா, பாட்டி, அக்கா, தங்கச்சி, சித்தியும் கூட இருக்கலாம். 5 பொம்பளைங்க இருப்பாங்க. அம்மா கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஒரு டீ போடுங்களேன் அப்படின்னு. நான் 5 பொம்பளைங்க கிட்ட 4 பொம்பளைங்களே வச்சுக்கலாம். அம்மா கொஞ்சம் டயர்டா இருக்கு, டீ போட்டு கொடுங்களேன்னு சொல்லுவேன். ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்பாங்க இல்லையா? நீ போடுறியா, நான் போடுறியா, நான் போட்டோமா, நீ போடுறியா, இப்படின்னு ஒருத்தர் பார்த்து கடைசி வரைக்கும் டீயே கை வராது. என்னமா நான் சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு, நேரம் நான் டீ கடைக்கு போயிருந்தாலும் 10 டீ குடிச்சுக்கிறாங்க. இல்ல நான் அவ போடுவான்னு நினைச்சு நான் இருந்துட்டுப்பா, சாரிப்பா அப்படின்னுவா. அவளை கேளு, அம்மா போடுவாங்கன்னு இருந்தேன், அவளும் போட மறந்துட்டாங்க. நான் சித்தி போடுவாங்கல்லவா இருந்தேன். சரியான இப்ப டீ வேணுமா? டீயே வேணும். இந்த வேலையை யார் செய்யுது கேள்வி.
எங்க வீட்டுல கூட அப்படி இருந்தாங்கன்னா அடுத்த வேலையை அவங்க கிட்ட சொல்லவே மாட்டேன், நானே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். நானே செஞ்சு முடிச்சுட்டு போறேன். கேட்பாங்க, நான் வரேன் ஏன் அவசரப்பட்டீங்க அப்படின்னு. பரவாயில்ல பரவாயில்ல, அவ்வளவுதான். சொல்லி செய்வதை விட சொல்லாமலே நம்ம செஞ்சு முடிச்சு போயிடலாம். அப்ப டீசர் அப்ப நம்ம எப்போது குடிச்சு வேண்டியதான் இல்லையா? கேட்டு கேட்டு வராத பட்சத்துல ஓ பத்த வை எதை பாலை கோடு எதை டீக்குள்ள இல்லையா? கலக்கு எதை சர்க்கரையை ஆத்து ஒரு கப்பு குடிச்சுட்டு வந்துட்டே என்னத்துக்கு டீ டீன்னு பேசிட்டு. இதே போலத்தான் அந்த ஊர்லயும் இருக்கக்கூடிய நபர்கள் யார்? அந்த கதை மாந்தர்கள். இந்த கதையில வரக்கூடிய கதை மாந்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோ. அந்த கதை மாந்தர்கள் யார் யாருன்றத சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோ. மருதன் பேர் என்ன? இருக்கார் பேர், இவர் தான் மருதன். இவர் பேர் தான் மருதன். படத்துல திரைப்படத்துல ஹீரோயினை காமிச்சு ரஜினிகாந்த்னு போடுவாங்க. சாரி, ஹீரோ விழிப்புணர்வோடு கவனிக்கிறாரான்னு பார்த்தேன். இந்த பக்கம் ஹீரோவை காமிச்சு யார் அந்த ஹீரோயின்னு கேட்பாங்க. கரெக்டாடா? அப்ப ஹீரோவை காமிச்சா ரஜினிகாந்த்னு பேர் போடுவாங்க, ஹீரோயினை காமிச்சா நயன்தாரான்னு பேர் போடுவாங்க இல்லையா? அது போல நான் உருவத்தை காமிச்சு இங்க பேர் எழுதுறேன். இவர் யாரு? மருதன். இவங்க யாரு சார்? மருதனுடைய மனைவி அல்லி. ஆமா, ரொம்ப கல்லி இல்லையா? மருதன் மனைவி பேர் என்ன? அல்லி. சார், இவர் ஒருத்தர் வராரு. இவர் யாரு அப்படின்னா, இவர் தான் 75 வயது நிரம்பிய 75 வயது நிரம்பிய ஊர் மிராசுதார். ஊர் மிராசுதார். இவருடைய பெயர் என்ன சார் அப்படின்னா காளியப்பன் பேரு. நீ உடனே சோட்டா பீம் போயிடாத. காளியா நீ காளியா காளியப்பன். மன்னிக்கணும் மன்னிக்கணும். இவரு சரி, இவரை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வயசுனுடைய தோட்டத்துல இவர் தான் அதிகமா இருக்காரு, அதனால இவரை எடுத்துக்கிறேன். இவர் தான் மிராசுதார் என்று சொல்லக்கூடிய காளியப்பன். ரைட். இவர் யாரு சார்? பிரேம்குமார். பிரேம்குமார் இந்த ஊர்லயே முதல் பட்டதாரி அவர் தான். கிராஜுவேட் முதல் பட்டதாரி. வேற யாரும் அந்த ஊர்ல டிகிரி படிச்சவங்க கிடையாது, இவர் தான். சரி, இவர் யாரு? மீன் பிடிக்கக்கூடிய மாரிமுத்து. மீன் பிடிக்கக்கூடிய மாரிமுத்து. மீன் வலையை வீசி மீன் பிடிக்கக்கூடியவர். யார்? புத்து. கலை மாந்தர்கள் நோட் பண்ணிய. இப்ப 2 பேரு ஒரே புத்துல. நீ நோட் பண்றியா, நான் நோட் பண்றியா? ஏய் பூமுட்டைங்களா, இப்படி இருந்தா எப்படா படிப்பீங்க? யார் புக்கு இல்ல? எங்க எழுந்துருங்க. எங்க இருக்கு? ஏன் எடுக்காம உள்ள உட்காந்துட்டு இருக்கேன்? ஒவ்வொரு நாளும் ஏமாத்திட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டேல பாப்பேன் புக்கு இல்லடாதான் வீட்டுக்கு அனுப்பிச்சு கையில தட்டி இருந்தாதான் நான் சோறு வாங்கி வயிறு நிறைய சாப்பிட முடியும். 8 நாளைக்கு ஏமாத்திட்டு உட்காந்து இருக்கேன். மிக போற பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உள்ள வர, இல்ல புக்கு எடுத்துட்டு வர நாளைக்கு கண்டிப்பா புக்கு இல்லாம உள்ள இருந்து வச்சுக்கோங்க. காரணம் புக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு. ஓகே, ஒரு முறை சொன்னா கேட்கணும், பல முறை சொல்லிட்டு இருக்க கூடாது. வந்து இருக்க வகுப்பு எந்த வகுப்புல உட்கார்ந்து இருக்க? மார்க் வரலன்னா எங்க மார்க் வரும்? ஓசி புக்லயே 9 நாள் கதை ஓட்டலான்னு பாக்குறியா? புரிஞ்சுச்சா? யார் யார் கதை வந்த? மருதன், அல்லி, அதுக்கப்புறம் ஊர் மிராசுதார் சொல்லக்கூடிய இவருக்கு வயது 75, பேரு காளியப்பன். அதுக்கு அடுத்தது முதல் பட்டதாரி பிரேம்குமார். மீன் வலையை வீசி மீன் பிடிக்கக்கூடிய மாரிமுத்து. இந்த கிழவனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. என்னப்பா? அது ஊர்க்காரர்கள்ல யாரோ ஒருத்தர் வச்சுக்கலாம். ஏன்னா வயசுக்காக பார்த்தேன், இந்த பக்கம் இருக்கிறத நான் கவனிக்கல, பார்த்துக்கிறேன். ஊர் மக்கள்ல ஒருவராக வச்சுக்கலாம். சரி, நாம என்ன வச்சுக்கடா, கதையில உள்ள இல்ல வராபல. ரைட். இவருக்கு மனைவி பேர் இருக்காங்க. அந்த அம்மா பேரு முல்லையம்மா.
என்ன பேரு? முல்லையம்மா. முல்லையம்மா சேர்த்து எழுதணும். முல்லையம்மா. இந்த அம்மாக்கு வயசு என்ன சார்? இந்த தாத்தாவுக்கும் அந்த பாட்டிக்கும் ஒரு 5 வயசு வித்தியாசம். அப்ப என்ன வயது? 70. தாத்தாவுக்கு 75. இவர் தான் யாரு? ஊரு மிராசுதார். அப்படின்னா என்ன? இவர் சொன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் கேட்பாங்க. கிராமிணின்னு சொல்லுவாங்க, தர்மகத்தான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பேரு இருக்கு இல்லையா? எட்டுப்பட்டிக்கு ராசான்னு இல்ல நாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எட்டுப்பட்டிக்கும் தலைமை வீட்டுக்குரியவர் நாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது போல ஊர் மிராசுதார் கதை மாந்தர்கள் யாராவது சொல்லிட்டார். இது என்ன சார்? இது என்ன சார் பிக்சர்ல என்ன இருக்கு அப்படின்னா, காட்டு ஆமணுக்கு செடி. நெய்வேலி காட்டு ஆமணுக்கு செடி எங்க முளைச்சிருக்கு இது அப்படின்னா, பெரிய அகன்ற கால்வாயில, நீரோடை செல்லக்கூடிய கால்வாயில இந்த நெய்வேலி காட்டு ஆமணுக்கு செடி நல்ல அடர்த்தியா வளர்ந்து நீரோடையில செல்லாதபடி தடுத்து வழி நிறுத்துகிறது. மழைக்காலம் ஐப்பசியில அடைமழை, கார்த்திகையில கனமழைன்னு ஏற்கனவே ஒரு இடத்துல படிச்சோம். ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில மழை பொழியும். இப்படிப்பட்ட ஐப்பசி மாதத்துல மழை காலத்துல தான் பயிரும் நாத்து நட்டு பயிர் விளைவிப்பாங்க, நெற்பயிரும் விளைவிப்பாங்க. திடீரென்று வானிலை செய்தி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதிதாக உருவாகி உள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் தஞ்சை, புதுக்கோட்டை மற்ற நாகப்பட்டினம் சுற்றி உள்ள பகுதிகளுக்கு மிக அதிக அளவு கனமான மழையும், சில இடங்களில் மிதமான கனமழையும், சில இடங்களில் பரவலாக மழையும் பெய்யக்கூடும். வானிலை செய்தி நான் சொல்றது இந்த கதையில வரக்கூடிய வானிலை செய்தி. ஏற்கனவே மழை பெய்து அங்கங்க வயல் பரப்புகள்ல தண்ணி தேங்கி இருக்கு. நாத்து நட்டு அதை பிடுங்கி நிலத்துல நடப்பட்டு அந்த குழந்தை பயிர்கள் 10 நாட்களே ஆகியிருக்கின்றன. மழை பெய்து தண்ணி வடிந்து ஓடாம நிலத்துல அப்படியே பாத்தியா தேங்கி இருக்கு. இன்னும் பத்தாததுக்கு வானிலை செய்தி. இப்ப இந்த தண்ணீர் அப்படியே இருந்திருந்தா அந்த நாத்து பயிர் என்ன ஆகும்? வேறு அழுகி மொத்தம் அழுகிட்டு விவசாயிக்கு நஷ்டம், உண்ண உணவு கிடைக்காது. இதனால மனம் பதப்பதைக்கிறது யாருக்கு? மருதனுக்கு. இதை பத்தி செய்தி அடுத்த வகுப்புல பார்ப்போம். நீங்களும் அதே பதப்பதத்தோட அடுத்த வகுப்புல கவனிக்கணும். நன்றி. சரி, தேங்க்யூ.